வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா 4 லேயர்ஸை வச்சுட்டு ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கொலேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்றதை 4 ஃபோட்டோவுமே செக் பண்ணிக்கோங்க. எதாவது கரெக்டாக இல்லைனா கரெக்டாக ஜூம் பண்ணணுன்னாலையும் ஒவ்வொரு ஃபோட்டோவை டச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுங்க. லைட்னஸையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்பா ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோவை டச் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜோட ஃப்ரேமோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடாக செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு 4 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி தள்ளி கூட வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அலைட்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இதுக்கு நேராக வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரேமுக்கு நேராக அதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை இன்னொரு காப்பி எடுத்து அதை இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மறுபடியும் செட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணியிருந்திருப்போம். சேம் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணுங்கள். இந்த ஃப்ரேம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த ஃப்ரேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி இதை வந்து செட் பண்ணணும். ஸோ ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் அந்த ஃப்ரேம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே காப்பி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜுக்கிட்ட இந்த மாதிரி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக அதே மாதிரி ஃப்ரேமுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் நீங்கள் செட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்து கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் செட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க 2 ஃப்ரேம்லேயும் இப்போ ஆட் பண்ண மாதிரியே ஃபோட்டோவை செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 4 ஃப்ரேம்ஸ்லையுமே வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜையும் வந்து ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த கார்னரில் செட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணாலும் சரி, அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் கிட்டே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் செட் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இன்னும் மற்ற செட்டிங்கை பண்ண போகிறோம். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஹாப்பின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பின்னு போட்டு பக்கம் டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் இருக்கும். கலரில் போய்ட்டு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷேடோன்னு இருக்கும். ஷேடோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணால் தான் அந்த இதில் பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இந்த இப்போ ஒயிட் ஃப்ரேம் ஃப்ளவர் ஆட் பண்ணாமல் ஒரு ஃப்ரேம் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க.
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே டபுள் டேப் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு அதோட சைஸையுமே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இப்போ எப்படி செட் பண்ணியிருந்தானோ சேம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அந்த ஃப்ளவர் ஆட் பண்ணதுலேயே ஸோ அந்த இடத்துல ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக வர்றதா இருந்தாலும் விட்டுக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும் அதை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி தேவையான மியூசிக்ஸை ஓனாக வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு